ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறேன். இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தின்படியே அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் நிறைவேற வல்லமுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்களுடைய இரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். தேவனுடைய பார்வையிலே மனிதன் எப்படி வாழுகிறான் என்பது முக்கியம். நாளில் கார் இருக்கிறது, அந்த நாட்களில் ரதங்கள் இருந்தது. அவைகளுக்கு காருக்கு டயர் இருக்கிறது போல இவைகளுக்கு சக்கரங்கள் இருந்தது. காரில் பிரயாணம் செய்கிற ஒரு மனிதன் அவன் போகும்போது அந்த டயர் வெடித்ததானால், காற்று போய்விட்டதானால் இந்த வாகனத்தை கொண்டு தொடர்ந்து ஓட முடியாது. அந்த டயரை அவன் மாற்றியாக வேண்டியதாக இருக்கிறது. அதே போல வாழ்க்கை சக்கரம் என்கிற ஒன்று இருக்கிறது. வாழ்க்கை பயணத்தில், வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்கள் ஓடி போகும்போது காருக்கு ஒரு டயர் பஞ்சர் ஆனது போல, அல்லது ரதத்துக்கு ஒரு சக்கரம் கலண்டு உருண்டு போனது போல உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாதபடி, தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு சக்கரம் கலண்டு போன ஒரு ரதத்தை போலவும், டயர் வெடித்து போன ஒரு காரை போலவும் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கை இருக்கலாம். தொடர்ந்து ஓட முடியவில்லை, தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியவில்லை, வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. பணம் இல்லை, பொருள் இல்லை, நம்பிக்கை இல்லை, சேதமாகிவிட்டது. தொடர்ந்து ஓடலாம் என்று தான் நினைத்தோம், தொடர்ந்து முன்னேறலாம் என்று நினைத்தோம், வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம் என்று நினைத்தோம். ஆனால் முடியவில்லையே. சூழ்நிலை அதற்கு எதிராக இருக்கிறதே, சூழ்நிலை மாறுகிறதே. என்ன செய்யலாம்? இந்த காரை திருத்தி எடுப்பதற்கு, அந்த டயரை மாற்றி அமைப்பதற்கும் பணம் தேவை. அதே போல் கலண்டு போன டயருக்கு பதிலாக, பாதிக்கப்பட்ட டயருக்கு பதிலாக புதிய டயர் ஒன்றும் வாங்க வேண்டும். எல்லா தேவைகளையும் யார் சந்திக்கிறது? வாழ்க்கை பயணத்தில் வருகிற எதிர்பாராத விபத்துக்கள், வாழ்க்கை பயணத்தில் வருகிற எதிர்பாராத வேதனைகள், வியாகுலங்களை சரி செய்து கொள்ள முடியாத போது வாழ்க்கை உடைந்து விடுகிறது. காரை சில நேரம் அந்த வழியிலே விட்டு விட்டு போக வேண்டியதாக இருக்கும். சில நேரம் உங்களிடம் வசதிகள் அப்படி இருக்குமானால் காரை நீங்கள் திருத்தி கொண்டு தொடர்ந்து பிரயாணம் செய்யலாம். வீண் செலவு மாதிரி அது உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. வீண் செலவு போல சில சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வரும். எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும். இங்கு வேதம் தெளிவாய் சொன்னதை நாங்கள் கவனிக்கிறோம். ரதங்களிலிருந்து இந்த உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அவர்களுடைய ரதங்களை வருத்தத்தோடு அனுப்பினாங்க. அந்த ரதங்களை இழுத்து ஓடுகிற குதிரைகள் வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது. அவைகளால் தொடர்ந்து அந்த ரதங்களை இழுத்து ஓட முடியல. கணவன் மனைவி என்கிற 2 பேர் சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு வண்டிலுடைய நுகத்தில் பூட்டப்பட்ட 2 மாடுகளுக்கு ஒப்பாய் அல்லது குதிரைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள் என்கிறவர்கள் வண்டிலாய் இருக்கிறார்களை இழுத்து கொண்டு முன்னோக்கி ஓட வேண்டிய ஒரு பொறுப்பு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஓட முடியாதபடி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, நல்ல நிலையில் கொண்டு வர முடியவில்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நல்ல நிலையில் செயல்படுத்த முடியவில்லை என்ற ஒரு வேதனை, வியாகுலம் அவர்களை வாட்டி வதைக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாளில் கூட வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தை அனுப்புகிறார். ஒரு காரில் டயர் வெடித்தது போல அல்லது கலண்டு போனது போலவோ, ரதத்திலிருந்து சக்கரம் கலண்டு உருண்டு போனது போலவோ, வண்டில் தொடர்ந்து ஓட முடியாது போல, கார் தொடர்ந்து ஓட முடியாது போல உங்களோட வாழ்க்கை ஸ்டாப், பிரேக் டவுன் ஆயிட்டு. இனி என்ன செய்வது? அடுத்து என்ன செய்வது? அடுத்து இனி எங்கே போவது? யாரை பிடிப்பது என்ற உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்கள் காணப்படலாம் என்று
ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடர்ந்து நடத்த உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட அவர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் உதவி செய்ய வந்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, வாழ்க்கையை தொடர்ந்து ஓட முடியாமல் இடையிலே நிறுத்திவிட்டு யோசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வழியை காட்ட இன்றைக்கு இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து அவர் நடத்தி செல்வார். நடக்க முடியாத உங்களோட வாழ்க்கையை, கடக்க முடியாத ஆறுகளை அவர் கடக்க பண்ணுவார். எல்லாவற்றையும் நீங்க ஜெயிப்பீங்க. எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக இன்று இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆதலால் இந்த உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுவதற்கு உதவி செய்கிறவர் யார்? இந்த சக்கரம் கலண்டு போன ரதத்தை போலவும் பஞ்சரான காரை போலவும் இருக்கிற உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து சரி செய்து அவைகளை நடத்தி செல்ல உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர் யார்? அவர் பேர்தான் இயேசு கிறிஸ்து. இவர் 2000 வருஷங்களுக்கு முதல் இந்த உலகத்திலே மனிதனாய் தேவன் அவதரித்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுடைய கஷ்ட துன்பங்களுக்கு காரணம் அவருடைய பாவமாயிருந்தது. அவர்களுடைய பாவத்தை இயேசு தன் சரீரத்தில் ஏற்று, அவருடைய சாபங்களை, வியாதிகளை, துக்கங்களை இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அன்பா இருக்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே அவர் எப்படி உதவி செய்வார் என்று கவனியுங்கள். ஒரு முறை நான் ஒரு கதையை வாசித்தேன். நீங்களும் ஒரு முறை அதை கேட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முறை அமெரிக்காவிலே இருக்கிற ஒரு மனிதன் ஒரு ஃபோர்ட் காரை வாங்கியிருந்தார். அவர் அந்த காரிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். பல வருஷங்களுக்கு முதல் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அந்த காரில் திடீரென ஒரு ஒரு பிரச்சனை உண்டாயிற்று, ஒரு பழுது உண்டாயிற்று. ஆனால் அந்த கார் ஓடி சென்றவருக்கு என்ன பழுது, ஏது, என்ன நடந்ததுன்றதே அவருக்கு தெரியாது. ஆகவே அவர் அந்த காரை ஒரு இடத்திலே சைட் பண்ணி நிறுத்தி கொண்டு, எனக்கு யாராவது உதவி செய்யுங்கண்டு அந்த சிக்னலை போட்டுக்கொண்டே நின்றார். அந்த வழியே அநேக கார்கள் கடந்து போனது, யாரும் இவருக்கு உதவி செய்யும்படி நிற்கவில்லை. அப்பொழுது இன்னும் ஒரு கார் மனமிறங்கி இவருக்கு பக்கத்தில் வந்து அந்த காரை நிறுத்தி, அந்த கார் டிரைவர் இறங்கி வந்து, உங்களோட காருக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இவர் சொன்னார், எனக்கு தெரியாது, இந்த கார் தொடர்ந்து ஓட மறுக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார். உடனே அவர் இந்த காருடைய அந்த பகுதியை உடனே சரி செய்து கொடுத்தார். அப்பொழுது அவர் கேட்டார், நீங்கள் யார், நீங்கள் ஒரு மெக்கானிக்கா, இது எப்படி சரி செய்தீங்க என்று கேட்டார். அவர் சொன்னார், இந்த காரை கண்டுபிடித்த இந்த ஃபோர்ட் காரனுடைய இதை உருவாக்கினவரே நான் தான் என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு சுலபமாய் தெரிந்தது என்ன பிழை அங்கே இருக்கிறது என்று அதை அவர் சரி செய்து கொடுத்தார். அதே போல உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் உங்களோட காரில் ஒரு பழுது வந்தது போல, அல்லது வண்டியில் சக்கரம் கலண்டு விழுந்தது போல உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து ஓட முடியாமல் நிறுத்தப்பட்ட காரை போல இருக்கலாம். அந்த ஃபோர்ட் கம்பெனியினுடைய ஓனரே வந்து அதை சரி செய்தது போல உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கிற அந்த தடையை சரி செய்து தொடர்ந்து பிரயாணம் செய்ய வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரும் இந்த ஃபோர்ட் கம்பெனியினுடைய ஓனர் இந்த பழுதா போன ஃபோர்ட் வச்சிருந்தவரோடு சேர்ந்து பிரயாணம் செய்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த கார் ஒருபோதும் பழுதாகாது. அப்படி பழுதாகினாலும் அவர் உடனே சரி செய்து கொடுத்து கொண்டே இருப்பார். அதே போல இந்த வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் கூட வருவாரானால், உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் தொடர்ந்து ஓட முடியாமல் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையையும் சரி செய்து கடக்க பண்ணுவார். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா? இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் இன்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகிறவர், தொடர்ந்து ஓட செய்கிறவர். ஒருபோதும் நீங்கள் வழியிலே நின்று வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் இல்லாதனால தான் உங்களோட வாழ்க்கையில பிரயாணம் தொடர்ந்து ஓட முடியாதபடி தடையாய் நிற்கிறது. இப்பொழுது இந்த இயேசு
உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. போர்ட் கம்பெனியுடைய ஓனர் அந்த போர்ட் காரிலே பிரயாணம் செய்வாரானால் அந்த மனுஷன் எவ்வளவு வாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதே போல ஏசு உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் கூட வந்தா நீங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்யும். எல்லாவற்றையும் அவர் சரி செய்து தருகிற சர்வ லோகாதிபதியும் சர்வ சிருஷ்டிகருமாய் இயேசு இருக்கிறார். நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் கூட கூட்டிக் கொண்டு போக இந்த பிரார்த்தனை என்னோடு இணைந்து சொல்லுங்கள். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். என் வாழ்க்கையை தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு பல தடைகளிலே கார் எப்படி டயர் வெடித்து தொடர்ந்து ஓட முடியாதபடி சைட்லே நிறுத்தப்பட்டிருக்கிறது, அப்படியா என் வாழ்க்கை இருக்கிறது. தொடர்ந்து ஓடுமா அந்த கார்? தொடர்ந்து என் வாழ்க்கை ஓடுமா என்றது போல இருக்குதப்பா. எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கை பிரயாணத்தில் நீங்கள் கூட வாங்க. அப்பொழுது ஒருபோதும் என்னுடைய பிரயாணம் தடை செய்யப்படுவதில்லை, அது இடையிலே நின்று போவதில்லை. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. இன்று நான் உங்களை அறிந்திருக்கிறேன். நீங்கள் எனக்குள்ளே வாருங்க. உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி எனக்கு நித்திய ஜீவனை தாருங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். அவ்வளவும் போதும். இயேசு உங்களோடு கூட வருவார். போட்கார் கம்பெனி ஓனர் அந்த போட்கார்காரனோடு கூட வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இயேசு உங்களோட வாழ்க்கையில் கூட வருவார். ஆமேன். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமேன். சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் நல்லவர்.